Hi friends, welcome to Makivaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல புடலங்காய் கூட்டு எப்படி செய்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூட்டு செய்யிறதுக்கு 2 புடலங்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுக்கணும். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து போட்டு பொரிய விடணும். கடுகு உளுந்து பொரிஞ்ச பிறகு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இப்போது இதோட கறிவேப்பிலையும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காயையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். புடலங்காயில் அதிகமான அளவு தண்ணீர் இருக்குது, நிறைய நீர்ச்சத்து இதில் உண்டு. ஸோ இதை நம்ம அடிக்கடி சாப்பிடலாம். நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த புடலங்காய். இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது வெந்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் கொஞ்சம் நம்ம இதுக்கு அரைக்கணும். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 7-8 பூண்டு, 3 வரமிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இந்த புடலங்காய் எடுத்து பார்க்கலாம். புடலங்காய் இப்போ வெந்திருக்காது, ஒரு 3/4 வேக்காடாக தான் இருக்கும். இன்னும் இது நல்லா வெந்திருக்காது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இதில் போடணும். இந்த புடலங்காயோடு சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் இருக்குல்ல, இது நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, 3/4 பாகம் அரைச்சா போதும். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு அப்படின்னா நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புடலங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிகமான அளவு நீர் இருக்குது. நம்மளோட உடம்போட சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதிகமாக சேர்க்கும்போது நம்ம குடலில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணை இது சரி பண்ணுமா இந்த புடலங்காய். நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த புடலங்காய். அவ்வளோதான். இப்போ தண்ணி வத்திருச்சு, புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புடலங்காய் கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.